இயேசு கிறிஸ்து நாமம் மையப்படுவதாக இந்த நாள் கூட நாம் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதோறும்படியாக கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட நாங்களும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மையப்படுத்துவோம். அவரை துதிக்கும்படியான கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் சங்கீதத்திலே வாசித்தது போல கர்த்தரை நாம் ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷத்தோடு துதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னமாக கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிறன்னு சொல்லி அங்கே ஒரு அறைவுகளாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தியானித்து கொண்டிருந்தோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய செயல்களையும் கர்த்தருடைய அதிசயத்தையும் நாம் நினைத்து ஜனங்களுக்கு மத்தியிலே சபை மத்தியிலே அவரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று நாம் சங்கீதத்திலே வாசித்தோம். மாத்திரமல்ல, பரிசுத்த நாமத்தை குறித்து நாம் சபையிலே மேன்மை பாராட்டி அவரை துதிக்க வேண்டும், தோத்தரிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே விதமாக நாமும் கூட இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை போற்றி துதிக்கும்படியாகவும் அவருடைய செயல்கள், அவருடைய அதிசயமான காரியங்களை நாம் கூட நினைவுகூர்ந்து அவரை துதிக்க நமக்கு உதவி செய்வாராக. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் சொல்லி வாசிக்கிறோம். நீங்கள் கூட ஸ்தேவானுடைய ஒரு ஜெபமாக இவர் காணப்படுகிறது. இந்த அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் முழுமையுமாக ஸ்தேவானுடைய பிரசங்கமானது ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்து அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ஒரு நீதிபரராக, ஒரு மேசியாவாக அங்கே இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே அங்கே நிரூபிக்கிற ஒரு காரியத்தை இங்கே வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலையில் ஸ்தேவான் அந்த மரிக்கிற அந்த சூழ்நிலை கூட இங்கே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று சொல்லி அங்கே மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த விதமாக ஸ்தேவான் அவருடைய ஜனங்களின் மேல் இருந்த அன்பின் நிமித்தமாக இந்த பாவத்தை சுமத்தாதீர்னு சொல்லி அங்கே ஒரு ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே விதமாக தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபமும் அந்த மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். 23வது அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்ன்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இங்கே கூட ஸ்தேவானுடைய ஜெபமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஜெபமும் ரெண்டு பேருடைய ஜெபமுமே ஒரே விதமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவரும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 2 கல்லறைகள் மத்தியிலே தொங்குற பொழுதும் கூட அங்கே பிதாவை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை வாசி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அங்கே தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். இங்கே கூட நாம் பார்க்க வேண்டுமாக இவர் ஸ்தேவானுடைய மரணத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலும் 2 நபர்களுமே அவர்கள் வேண்டுமென்றே ஒரு டெலிபரேட்டாக, வில்ஃபுல்லாக, இன்டென்ஷனாக அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக அல்லது ஸ்தேவானுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தீமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே நீதி உள்ள தேவனாக இருந்தால் இவர் 2 பேரையுமே தண்டிக்க வேண்டும், 2 கூட்டத்தாருமே தண்டிக்க வேண்டும். அதற்கு மாறாக இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சரி அல்லது ஸ்தேவானும் 2 பேரும் சேர்ந்து அங்கே மன்னிக்கிற அந்த 2 கூட்டத்தாரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை பார்க்கிறோம். இங்கே கூட ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கான ஒரு முகாந்தரம் உண்டு. எதற்காக அவர் மன்னிக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது அவர் எப்படியாக நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கும் பொழுது
ஆண்டவருடைய அந்த கல்வாரி மரணமானது தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன் அறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை யாருமே அவரை அவரை பிடித்து சிலுவையிலே அடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவரை பிடிக்க அவர்கள் முயற்சியின் போது அவர்கள் மத்தியிலே மறைந்து சென்றான்னு சொல்லி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும் பொழுது அந்த போர் சேவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். அவருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் நேரம் வந்த பொழுது ஆண்டவர் அந்த தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன் அறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் நித்தியத்திலே தீர்மானித்திருந்த அந்த ஆலோசனையை நிறைவேற்றும்படியாக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை அவர்கள் அங்கே அவர்கள் சிலுவையிலே ஆணியடித்து அங்கே கொலை செய்தார் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இங்கே கூட அந்த கூட்டத்தார் அங்கே அவரை அறியாதிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்கள் உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய மரணத்தை குறித்து அங்கே திட்டமும் தெளிவுமாக அவர் சொல்லிக்கொண்டே வந்திருந்தார். மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே 3 நாள் உயிரோடு எழுப்பப்படுகிறது என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த நிறைவேற்றுவதற்கு இங்கே பல நபர்களை பயன்படுத்தினார். இங்கே கூட அந்த பெரிய ஒரு கூட்டம் அங்கே அவரை அறியாமல் இருந்து அவரை அங்கே கொலை செய்தார்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அதான் 4வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 27, 28 வாசிக்கும் பொழுதும் கூட அவர்கள் எந்த விதமாக இந்த ரட்சிப்பினுடைய திட்டத்தை அந்த தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியும் முன் அறிவிப்பின்படியும் இயேசு கிறிஸ்துடைய அந்த நித்திய மீட்பை எந்த விதமாக நிறைவேற்றுகிறார்னு சொல்லி நான் பார்க்க முடியும். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இங்கே கூட ஒரு திரள் கூட்டம் ஏரோது அங்கே இருக்கிறார், பொந்தி பிலாத்து, பிரஜாதிகள், அங்கே பல நபர்கள் அங்கே அந்த ரட்சிப்புடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே அவர்கள் அங்கே இருக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி, இது எல்லாமே ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவிகளாக தான் பார்க்கிறோம். அதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி அல்லது ஸ்தேவானும் அங்கே தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இவர்களுடைய பாவத்தை சுமத்தாதிரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் சொல்லி இந்த பாவம் மறுபடியும் அவர் மேலே கூடாதபடிக்கு அங்கே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை இங்கே வாசிக்கிறோம். இங்கே கூட இவர் எல்லாமே ரட்சிப்பினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ரட்சிப்பின் திட்டம் அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படிக்கு ஆண்டவர் பிதாவாய் தேவன் நித்தியத்திலே தீர்மானித்த அந்த காரியத்தை, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே ஸ்திரீயின் வித்தாக வெளிப்படுவார் என்று சொல்லி அங்கே மேசியா அங்கே வந்து ஒரு ஸ்திரீயின் வித்தாக வெளிப்பட்டு ஆதாம் நிமித்தம் வந்த பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் ஒரு பெரிய மீட்பை கொடுப்பார் என்பது தேவன் நிர்ணயித்திருந்த முன் ஆலோசனை அல்லது அவருடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேற்றக்கூடிய கூட்டத்தை தான் இங்கே பார்க்கிறோம். 2வது வாசிக்கும் பொழுதும் கூட 13வது அதிகாரம் 13வது அதிகாரத்திலே 38, 39 வாசிக்கும் பொழுது எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிக்கிறார் என்பதை குறித்து, எதற்காக அவர் மரிக்க வேண்டும், எதற்காக அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்று என்பதிலே 38வது வசனத்திலே 39வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளென்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகளென்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டம் எதற்காக அந்த உலகத்தில் வந்து நம்மை மீட்கும், எதற்காக அந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு நித்திய ரட்சிப்பை நிறைவேற்ற நோக்கம் இங்கே வாசிக்கிறோம். மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளின்றி விடுதலையாகி நீதிமான்களாகப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிற எவனும்
அவைகளின்றி இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நாமும் கூட நாம் இந்த நியாயப்பிரமாணத்துடைய சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். அங்கே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாதபடிக்கு நாம் பலவீனங்களாக இருந்தோம். அப்படி இருந்த நம்மை அந்த நியாயப்பிரமாணம் நம்ம நீதிமானாக்கக்கூடாத அந்த காரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டு நம்முடைய பாவத்திற்காக மரித்ததினாலே அவருடைய இரத்தத்தினாலே இன்றைக்கு நாம் நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம். அதுதான் ரோமர்கள் நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நாம் எந்த விதமாக நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய முடியும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணத்திற்கு நாம் நியாயப்பிரமாணத்துடைய சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்த நம்மை, நியாயப்பிரமாணத்தில் நாம் பிழைக்க முடியாதவர்களாக நம்மை, நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக முடியாத நம்ம நீதிமானாக மாற்றுவதற்கு பிதாவாய் தேவன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அங்கே அந்த மிக பெரிதான ஒரு மீட்பை, ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தினான்னு சொல்லி இங்கே பார்க்க முடியும். அதான் இங்கே 13வது அதிகாரத்தை 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுதும் கூட அங்கே கூட எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்க வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். நான் வாசிக்கிற பொழுது அந்த தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனை, தேவன் நிர்ணயித்திருந்த அந்த முன்னறிதல் திட்டம், அதை இந்த மக்கள் நிறைவேற்றக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசியின் வாக்கியங்கள் அறியாமல் என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்கே பரிசேயர்கள், சதுசேயர்கள், அங்கே லேவியர்கள், அங்கே வேதபாரர்கள் அங்கே ஓய்வு நாள் தோறும் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாளில் மேசியா அந்த உலகத்தில் வந்து பாவத்திற்காக பெரிய ஒரு பரிகாரத்தை செலுத்த போகிறார். அந்த ஒரு காரியத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஏசாயா 53வது அதிகாரத்தை அடிக்கடி அவர்கள் வாசித்திருப்பார்கள். ஆனாலும் கூட அந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கூட ஆண்டவர் அந்த அறியாமையை இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதிலே நாம் பார்க்கிறோம். அங்கே வாசிக்கிறோம், அவரை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அதே சில 13வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுதும் கூட உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியில் எல்லாம் தெரிந்திருக்கிறது சொல்லி வாசிக்கிறோம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியில் எல்லாம் தெரிந்திருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். த சாவரண்டி ஆஃப் காட். ஸோ அவருடைய திருவுள சித்தம், அவருடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வல்லமை, அவருடைய சித்தம், இதெல்லாமே அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஒருவர் ஆதாமை படைத்தார். ஆதாம் பாவம் செய்வதும், பாவம் செய்த பிற்பாடு ஒரு மேசியை அனுப்புவதும், மேசியை அனுப்பி ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவது அவருடைய ஆதீனத்திலே, அவர் நித்தியத்திலே தீர்மானித்திருந்த ஒரு காரியம். அதாவது நீங்க வாசிக்கிறோம், உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியை எல்லாம் தெரிந்திருக்கிறேன்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம். இந்த விதமாக ஆண்டவராய் இயேசுக்கு பிதாவாய் தேவன் குமாரனுக்குள்ளே நிர்ணயித்திருந்த அந்த ஆலோசனையும், அந்த முன் அறிதலையும், அந்த திட்டத்தையும், ரட்சிப்பினுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு பிதாவாய் தேவன் குமாரனை அனுப்பினார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், பல நபர்களை பயன்படுத்துகிறார். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பல நபர்களை அங்கே நிறைவேற்றுகிறார். ஆனால் இங்கே அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்குற பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாது செய்கிறார்கள் சொல்லி அங்கே ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒருவேளை நாம் சபையானது இந்த காலகட்டத்தில் அதிகமான உபத்திரத்தில் செல்லும் பொழுது நாம் ஏன் இந்த மக்கள் நம்மை இவ்வளவாக துன்பப்படுத்துகிறார்கள் சொல்லி ஒருவேளை நாம் சிந்திக்க முடியும். நாமும் கூட இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு உபத்திரத்தை கொண்டு வர மக்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் செய்யக்கூடிய காரியம் அவர் அறியாமல் அதை செய்கிறார்கள். அந்த பாவம் அவர் மேல் சுமராதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிற சொல்லி இதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராக, அங்கே பிதாவினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். இந்த விதமாக இன்றைக்கு நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணத்தை நாம் நினைவுற வந்திருக்கிற சூழ்நிலையும் கூட பிதாவாய் தேவன் ஆதீனத்திலே நிர்ணயித்திருந்த அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நமக்கு எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி
இந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டதினாலே நாம் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நாம் அவரை நிறைவேற்றி நாம் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு நாம் நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனோடு அந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இது அவர் செலுத்தின மிகப்பெரிதான ஒரு விலைக்கிரியம். அவர் நித்தியத்திலே தீர்மானித்திருந்த ஒரு ஆலோசனை, அவர் நித்தியத்திலே தீர்மானித்திருந்த ரட்சிப்பின் திட்டம், அந்த திட்டத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றி இன்றைக்கும் கூட நாம் சபையாக கூடி அவரை ஆராதிக்கும்படியாக மையப்படுத்தும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். மேசையினுடைய அப்பமும் திராட்சை ரசமும் நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் பிற்கிற பொழுது, ஒவ்வொரு வாரமும் அவருடைய அந்த திராட்சை ரசத்தை பருகிற பொழுது இயேசு கிறிஸ்துடைய சரீரம் நம்முடைய பாவத்தை போக்கும் பலியாக, பஸ்காவாக, சர்வாங்க தகன பலியாக, அங்கே கிருபாதார பலியாக, நம்ம ஒவ்வொருடைய பாவத்தை போக்கும் பலியாக அங்கே கல்வாரி சிலையிலே அவருடைய சரீரமானது நமக்காக நொறுக்கப்பட்டது, நமக்காக அங்கே சின்னவண்ணமாக்கப்பட்டது. மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்தமான இரத்தம் கல்வாரி சிலுவையிலே நம்ம ஒவ்வொருடைய பாவத்தை போக்கும்படியான புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. நாம் கூட இன்றைக்கு புதிய உடன்படிக்கையுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அதற்கு அவர் செலுத்தின விலை கிரயம் ஏராளம். அவர் ஆதீனத்திலே நிர்ணயித்திருந்த அந்த ரட்சிப்பின் திட்டத்தை குமாரனிலே நிறைவேற்றி இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்திலே நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக இந்த மேசை சுற்றி தைரியமாக நிற்கப்படியான பெரிய சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை நினைத்து அவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென்.